அசந்து நிற்கும் இந்த பூமி. வளைந்து வளைந்து நீ ஆடினால் உன் வசமாகும் அந்த சாமி. சுழன்று சுழன்று நீ ஆடினால் உன்னையே சுற்றும் ரசிப்பு வரும் மனம். துள்ளி துள்ளி நீ ஆடினால் புள்ளிமானும் இருக்கலாம் உன் இனம். தலை சாய்த்து சிலையாய் நீ நின்றால் உன் தலைமை ஏற்க வரும் மயில். கண்கள் விரித்து மருள நீ பார்த்தால் உன் முகத்தில் மிதக்கும் இரு கயல். அடி மீது அடி வைத்து நீ நடந்தால் உன் பின்னே அணிவகுக்கும் அன்னம். மோகனமாய் இதழ் விரித்து நீ சிரித்தால் இடி ஓசையில்லா மின்னல் ஒன்று மின்னும். விரல்களை சேர்த்து உடலினை வளைத்து கால்களை தளர்த்தி நீ காட்டுவாய் முத்திரை. கண்டவர் யாவரும் கண்ணிமைக்காமல் வியந்திருப்பதால் தொலைத்தனர் நித்திரை. ஆடையும் அணிகலனும் அலங்காரமும் சூடியே நீ மேடையில் தோன்றினால் வாடிய வயிற்றுடன் தேடியே தெரியும் ஏழைக்கு கோடியாய் செல்வம் கிடைத்த இன்பம் எமக்கு. இப்படி பாராட்டும் இந்த தருணம் இதோ களத்தில் அரங்கேற இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களின் வாழ்த்தும் பாராட்டும் இப்போது நிகழ இருக்கின்றோம். வாழ்த்துரைக்கு பிறகும் நடனம் இருக்கிறது. அனைவரும் அமர்ந்து அனைத்தையும் கண்டு ரசிக்க அன்போடு வேண்டுகிறோம். இருந்தமிழே உன்னால் இருந்தே இமையோர் விருந்து அமிழ்தமென்றாலும் வேண்டே. தமிழுக்கும் தமிழ் சார்ந்த நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கமும் வந்தனமும். சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளி பெருமையுடன் வழங்கும் 311வது பரதநாட்டிய அரங்கேற்றம் களம் கண்டு களை கட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்நிகழ்விற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை மேடையேற்றுகின்ற தருணம். முதலில் செவாலியே டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா வாருங்கள். தொடர்ந்து டாக்டர் எஸ் திருமகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமதி பாரதி திருமகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து கோல்டு குரு எம்ஜேஎஃப் லயன் எஸ் சாந்தகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு பலத்த கைத்தட்டல் மூலமாக அவர்களை மேடையேற்றுவோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக சிறப்பு விருந்தினர்கள் இன்றைய நாட்டிய அரங்கேற்ற மாணவிகளை வாழ்த்துவதற்கும் நம்மிடம் அன்பை வெளிப்படுத்துவதற்கும் இதோ மேடையில் சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளி 311வது நாட்டிய அரங்கேற்றத்தை வெகு சீரோடும் சிறப்போடும் இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்நிகழ்விற்கு அடிப்படை காரணகர்த்தாக்களாக தெய்வத்திரு நாட்டிய கலைமணி லயன் டாக்டர்
சைலஜா வெங்கடேசன் அவர்களும் அவருடைய துணைவர் இணைவர் தெய்வத்திரு லயன் வெங்கடேசன் அவர்களும் இந்த நாட்டிய அரங்கேற்றத்திற்கு நல்லாசி வழங்கிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் இந்நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்க வருகை வந்திருக்க அனைவருக்கும் சிறப்பு செய்கின்ற தருணம். மாணவிகளின் பெற்றோர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டுகிறோம். முதலில் பிஜேபி குழுமத்தினுடைய தலைவர், பிஜேபி உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் செவாலியர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா எங்களுடைய சிறப்பை ஏற்று மாணவிகளை வாழ்த்த வேண்டுகிறோம். சிவநாட்டியாருடைய தாளாளர் திரு பிரகதீஷ் அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றார். அடுத்து SRM ராமாபுர வளாகத்தினுடைய புல முதல்வர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாணவியின் பெற்றோர் இப்போது சிறப்பு செய்து மகிழ்கிறார்கள். அவருக்கு நினைவு பரிசினை சிவநாட்டியாலயாவுடைய தாளாளர் தம்பி பிரகதீஷ் அவர்கள் வழங்குகிறார். தொடர்ந்து வில்லுப்பாட்டு இசைக்கலைஞர் கலை மாமணி திருமதி பாரதி திருமகனின் துணைவியார் பாரதி திருமகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவருக்கு நினைவு பரிசினை திருமதி ராதா அவர்கள் வழங்குவார்கள். தொடர்ந்து கோல்டு குரு என்று யூடியூப்பில் மிளிர்பவர் MJF திருப்பதி தேவஸ்தானத்துடைய மெம்பர் உறுப்பினர், இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸினுடைய பதிவு பெற்ற மதிப்பீட்டாளர், சென்னை ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் வியாபார சங்கத்தினுடைய செயலாளர் திரு லயன் எஸ் சாந்தகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவருக்கு தம்பி பிரகதீஷ் அவர்களே நினைவு பரிசையும் அன்பாடையும் வழங்கி சிறப்பு செய்கின்றார். நன்றி. இப்போது நாட்டிய அரங்கேற்றம் காணுகின்ற மாணவிகள் மூவருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நால்வரும் இணைந்து அவர்களுக்கு அன்பையும் பாராட்டையும் வழங்குகின்ற தருணம். நினைவு பரிசையும் சான்றிதழையும் வழங்க இருக்கின்றோம். முதலில் சிறப்பினை பெறுவதற்கு செல்வி GS ஜோசிகா, இவர் திருவாளர் G குரு சுப்பிரமணியம், GT சுஸ்மிதா இவருடைய தவப்புதல்வி.
இவர் 4 வயது முதலே குருவாக தெய்வத்திரு சைலஜா வெங்கடேசன் அவர்களிடம் பயின்று இப்போது அரங்கேற்றத்தை கண்டிருக்கிறார். இவருக்கு குருவாக திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் இருந்திருக்கிறார். அவருக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இவர் பல நாட்டியர்களில் பங்கேற்று தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு இன்னும் பல மேடைகள் காத்திருக்கிறது, இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கிறது என்ற வாழ்த்தை வழங்கி உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலமாக இப்போது அவருக்கு நினைவு பரிசையும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பு செய்கின்றோம். இவர் நாட்டியம் மட்டுமல்லாமல் கர்நாடக இசையும் கற்று அதிலும் தன்னுடைய முத்திரையை பதித்துக் கொண்டிருப்பவர். தொடர்ந்து செல்வி ஏ பிரியங்கா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இவர் திருவாளர் கே அசோக்குமார், திருமதி எம் கண்ணகி இவருடைய தவப்புதல்வி. இவரும் நாட்டிய குருவாக சைலஜா அவர்களை ஏற்று தன்னுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறார். இவர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார். ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸினுடைய பங்களிப்பையும் செய்திருக்கிறார். இப்படி தன்னுடைய திறனை வளர்த்து இன்று மேடையில் இருக்கும் இவர் உலக அளவில் பல மேடை கண்டு பெரும்புகழ் பெற இதயபூர்வ வாழ்த்தை உரித்தாக்குகின்றோம். அடுத்து செல்வி கே கனிஷ்கா வர்தேனி. இவர் திருவாளர் பி கார்த்திக், திருமதி என் அசீனா பானு இவருடைய தவப்புதல்வி. அவரும் தன்னுடைய இளம் வயதிலேயே செல்வி சைலஜா வெங்கடேசனை குருவாக ஏற்று இன்றைய தினம் நாட்டிய அரங்கேற்றத்தை கண்டிருக்கிறார். பல்வேறு நாட்டிய நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று இன்னும் பல நிகழ்வுகளிலும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கும் இன்னும் பல மேடைகள் காத்து உலகளவில் பல புகழ் பெற வாழ்த்துகின்றோம் உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலமாக. இப்போது இசை கலைஞர்களை சிறப்பு செய்கின்ற தருணம். முதலில் நட்டுவாங்கம் இசைத்து குருவாகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி எம் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு இந்த நால்வரும் இணைந்து இசை கலைஞர்களையும் வாழ்த்த வேண்டுகிறோம். அடுத்து வாய்ப்பாட்டு மூலம் நம்மை வசீகரித்த திருவாளர் வி வேணுகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து மிருதங்கம் மூலம் நம் மனங்களை இசைத்த திரு மயிலை கே ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டலே அவர்களுக்கு சிறந்த பரிசு. தொடர்ந்து புல்லாங்குழல் கொண்டு நம் மனங்களை வாசித்த திரு எம்என் வித்யாபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வித்யாபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோங்க. சிறப்பு சப்தம் திரு நெல்லை எம் ஹரிஹரசுதன் அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்து வயலின் கொண்டு நம்மை வசீகரித்த திரு P.N. சிவகுமார் அவர்களை அழைக்கின்றோம். இவங்கெல்லாம் காஸ்டியூம் இருக்காங்களா? ரோஜா வரல. சரி, வேற யாரும் இல்லை. நிர்மலா பியூட்டிஷியன் கூப்பிட்டுருங்க. இது எஸ்எஸ் செந்தில்குமார் ஹால் மேனேஜர் அனிசிகல் அவங்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் பியூட்டிஷியன் அப்புறம் ராணி சீதையாளுடைய மேலாளர் திரு திருவாளர் செந்தில்குமார் என்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்தான் ஒவ்வொரு முறையும் இந்த அரங்கேற்றத்திற்கான மேடை கொடுத்து எங்களுக்கு உதவுபவர், எப்போதுமே தனி அன்பு கொண்டிருப்பவர். ராணி சீதையாளுடைய நிறுவனத்தினுடைய இந்த அரங்கத்தினுடைய மேலாளர். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து ஒப்பனை செய்து இந்த பெண்களை இன்னும் அழகாக்கிய நிர்மலா அவர்களை அழைக்கின்றோம். இந்த இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் என்னை நானே அறிவு செய்து கொள்கிறேன். நேசம் கொஞ்சம் நெஞ்சங்களுக்கு கிடைக்க வைக்கும் இனிய வணக்கம். இது சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும் பாடல் தொகுப்பும் கவிதை படைப்பும் உங்கள் உள்ளம் கவர்ந்த ஜோதி பாசு காற்றோடு கலந்து காது வழி நுழைந்து இதயத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது 93.5 சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் கலைஞர் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர், தற்போது சென்னை மாநில கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் ஜோதி பாஸ் ஆகிய எனக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. ஒப்படை கலைஞர் நிர்மலா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த அரங்கேற்றத்தின் அழகு கலை நிபுணர் நிர்மலாவுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. சிறப்பு விருந்தில் அமர அன்போடு வேண்டுகிறோம். இப்போது இதுவரையில் தாங்கள் வந்திருந்து கண்டு ரசித்து வாழ்த்தி சிறப்பு சேர்த்திருக்கார்கள். இப்போது அவர்கள் தங்களுடைய உரையாலும் சிறப்பு சேர்க்கிறார்கள். தொடக்க உரையாக இவர் சென்னையில் பல நகைக்கடைகளுக்கு அதிபராக இருப்பவர். அது மட்டுமல்லாமல் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய உறுப்பினராகவும் இருப்பவர். இன்கம் டேக்ஸ் மற்றும் கஸ்டம்ஸ் துறையினுடைய பதிவு பெற்ற மதிப்பீட்டாளராகவும் பணியாற்றுபவர். சென்னை நகை மற்றும் தங்க வகை நகை மற்றும் வைர நகையுடைய வியாபார சங்கத்தினுடைய செயலாளராகவும் இருப்பவர். கோல்டு குரு என்று யூடியூப்பில் கலக்கி கொண்டிருப்பவர். இப்படி பல்வேறு பணிகளை செய்து நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் அன்பர் நண்பர் எம்ஜேஎஃப் லயன் எஸ் சாந்தகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மாதா பிதா
குரு, தெய்வம், அன்பே சிவம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கும். அது மட்டும் இல்லை, நான் பல முறை இங்கே வந்திருக்கேன். நண்பர் வெங்கடேஷ் அவரும் சைலஜா அவங்களும் என்னுடைய குடும்ப நண்பர்கள், நெருக்கமானவர்கள். நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு காரணமே வெங்கடேஷ் தான். இவ்வளோ பதவிகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் நண்பர் ஜோதிபாசு. இதுக்கு எல்லாமே பிள்ளையார் சொல்லி போட்டவர் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்கிறதுல, எப்பயுமே சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், பெருமையும் கூட. இந்த ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் ரொம்ப சீரும் சிறப்புமாக, அருமையாக. இதில் சொல்லப்போனால் ஒரு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரிங்க, ஒரு கோஆர்டினேஷன் வேணும். அந்த கோஆர்டினேஷன் இன்னைக்கு நான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அந்த நாட்டியம் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு அவங்களுடைய குழந்தைகள் 3 பேருமே சொல்லுவாங்க, பரதநாட்டியம் அப்படின்றது ஒரு 5 வயசில் 6 வயசுலேயே சேர்த்து விடணும், கற்றுக்க ஆரம்பிச்சிடணும். 12, 13 வயசில் அரங்கேற்றம் நடக்கணும்னாங்க. அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ரொம்ப அற்புதமாக அவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்தே சொன்னார். தம்பிக்கிட்ட கேட்டேன், பிரகதீஷ் கிட்ட, 8 வருஷம் 9 வருஷம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 பேருமே, இந்த 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுங்களா? அதை யோசிச்சிங்களா? எல்லாருடைய எழுத்துமே கால முடியும். ஜோஷிகா, கனிஷ்கா, பிரியங்கா, அந்த ஒற்றுமை அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த 3 பிள்ளைங்களையும் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்கல்ல, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நேமாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கெமிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ரொம்ப அற்புதமானது. அது மட்டும் இல்லை, அதில் பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர்கள் ரொம்ப அற்புதமாக ஆத்மார்த்தமாக ஒவ்வொன்றத்தையும் ரசித்து அவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க, வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் ஒப்பனை, அழகுக்கு அழகு சேர்ப்பது ஆபரணமே அப்படின்னு நாங்களாம் சொல்லுவோம், நகைக்கடைக்காரங்களாம் சேர்ந்து. இல்லை, அழகுக்கு அழகு சேர்ப்பது ஒப்பனையே அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பனை அருமையாக இருந்துச்சு. உடை அலங்காரம் அதுவும் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அதை விட அருமையான வர்ணனையாளர் ஜோதிபாசு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே தமிழ் விளையாடுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு இது நாட்டியம் முடிஞ்ச உடனே அவர் தொகுத்து சொல்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை விட இந்த குருகுலம் சிவநாட்டியாலயா அந்த ஒருங்கிணைச்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஒரு சிறப்பாக கொண்டு வந்தது அப்படின்றது பார்க்குறதுக்கு மன நிறைவாக இருக்குது. சரி, நான் பாட்டு விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். சின்ன ஒரு க்ளூ, சின்ன ஒரு இது வைக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பரதநாட்டிய அரங்கேற்றம் இல்லைங்களா? இந்த பரதநாட்டியம் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு வேண்டுகோள், யாருமே நான் கேட்குற கேள்விக்கு செல்லை பார்க்கக்கூடாது, பார்க்காம பதில் சொல்லணும். உடனே கூகுள் அடிச்சு பார்க்கக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக நீத்துங்க, ஒவ்வொருத்தருக்குமே பரிசு உண்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. சாரி, பரதநாட்டியம்னு இப்போ சொல்கிறோம், அதற்கு முன்னாடி அதனுடைய பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. அங்கே 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 ஸ்டேஜிலேருந்து சொல்லக்கூடாது, அங்கேருந்து. யார் சொன்னது? ஆமாம், சதுராட்டம், அதை இவங்க சொல்கிறது சதுர் சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுக்கு நிச்சய பரிசு இருக்கு. அம்மா இங்கே உட்காந்துருங்க, இங்கே வாங்க, ஃப்ரண்ட் ரோவில் வந்துடுங்க. ஒரு பரிசை பெறும் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியாத, திறமைசாலி, அறிவுசாலி அப்படின்னு சொல்லலாம், அறிவாளி அப்படின்ற மாதிரி. வாழ்த்துக்கள். வாங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி. ஏன்னா கேள்வியாக கேட்டிருக்காங்க, ஸ்கூல் டீச்சர் மாதிரி ப்ரொஃபஸர்லாம் டீன்லாம் உட்காந்துருக்காங்க, இவர் கேள்வி கேட்குறாருன்னு இல்லை.
சும்மா ஒரு இதை பற்றி சார்ந்த கேள்விதான். பரதநாட்டியத்தில் வந்து நவரசம்னு சொல்லுவாங்க, நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன 9? நவரசம் அப்படின்னாலே 9 ரசம் இல்லையா? நவம்னாலே 9. அது என்னென்ன சொல்ல முடியுமா? யாராவது யார் கை தூக்குனாங்க? சொல்லுங்கம்மா. இன்னும் வேற யாராவது? ரௌத்திரம் சொல்லிட்டாங்க. கோபம் தான். ரௌத்திரம் பழகு, கோபம் சொல்லிட்டாங்க. வேற இது தவிர கர்வம், பயம் ஒன்று. காருண்யம், காருண்யம் கிடையாது. அழுகை, வீரம். ஓகே, மெஜாரிட்டி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க 6, மற்ற 3 அங்கங்கே இருந்து வந்துடுச்சு. இருந்தாலும் மெஜாரிட்டி சொன்ன அவங்களுக்காக ஒரு பரிசு கொடுக்கலாமா? வாங்களேன் அம்மா, முன்னாடி வந்து உட்காந்துருங்க. இந்த முதல் பரிசு வந்து மேடம் நீங்கள் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. ஐயா விஜிபி சந்தோஷம் ஐயா அவர்கள் கையால், கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் அவரை. அவர் வந்து விஜிபி தமிழ் மாநாடுன்னு சொல்லி அதில் வந்து மேலே ஸ்டேஜுக்கு வாங்க. அதன் தலைவராக இருக்காங்க விஜிபி குழுமத்தின் சேர்மன். அவங்க கையால் இவங்களாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. முதல்ல அவங்கள பற்றி சொல்லிடலாம். அந்த விஜிபி சந்தோஷம் அண்ணாச்சி அவங்க வந்து தமிழ்நாட்டில் விஜிபி நகர் இல்லாத ஊரே கிடையாது. எல்லாமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவருடைய கார்டில் பார்த்தேன், ஒரு மந்திரத்தை பார்த்தேன். ரெஸ்பெக்ட் யுவர் மதர், ரைஸ் இன் லைஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் எனக்கு தன்னுடைய கார்டு கொடுத்தாரு. உடனே பார்த்தோன்னே அடுத்த இந்த வர்ணத்துலேயும் தாயை பற்றி ஒரு சாங், அப்படியே அதே நான் அப்படியே இது பண்ணி பார்த்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே அவ்வளோ ஒரு சிறப்பானது. அடுத்ததாக இப்போ அவங்க கையால் வாங்கம்மா. ஒரு சிறப்பு பரிசு இங்கே வச்சிருக்கேன். அம்மா நீங்கள் வாங்க. டாக்டர் டீன், எஸ்ஆர்எம் குழுமத்தின் காலேஜோட டீன் திருமகன் சார். இவரை பற்றி சொல்லணுன்னாங்க, எப்பயுமே மாணவர்களுக்கு ஆசிரியர்களை பிடிக்காது. ஏன்னா கண்டிப்பான ஆசிரியர்கள் இருப்பாங்க. அதனால் படிக்கிறப்ப பிடிக்காது, படித்ததுக்கப்புறம் பிடிக்கும். ஏன்னா படித்து வெளியே வந்துடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமை தெரிகிறப்போ, அந்த குருவின் அருமை தெரிகிறப்போ, என் வாத்தியார் மாதிரி இருக்காங்களா அப்படின்வாங்க. ஆனால் படிக்கிறப்போ வர்றான் பாரு, இந்த ஆள் வந்தாலே தொந்தரவு. சாரி சார் இப்படி சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் நானும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அடிக்கிற வாதியாராக இருந்தால் ஐயோ இந்த ஆள் கிளாஸ் எப்போ தான் முடியும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த அருமை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள எங்கே பார்த்தாலும் நம்மளை அறியாமல் மரியாதை செலுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு எனக்கு எப்படி இவர் அதை பற்றி சொன்னால் அதை முதல்ல சொல்லிடுறேன். என்னுடைய நெய்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் கண்ணன் வாசுதேவன் சொல்லிட்டு. நான் இவரை ஒரு இடத்துல சந்திச்சுட்டு அவரை போய் பேசினேன். இந்த மாதிரி திருமகன் சாரை பார்த்தேன். எனக்கு ப்ரோ அவர் தான் எனக்கு எங்கள் ஹெச்ஓடி, அருமையான மனிதர் அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஒரு மாணவர் ரொம்ப பெருமையாக சொன்ன ஒரு விஷயம். அதை வந்தோடனே சொல்லிட்டேன் அவர்கிட்டையும். அதனால் அவருடைய கையால் சிறப்பு பரிசு. அவங்க பேர் என்னம்மா? ராதா ஸ்ரீதர். குட் குட், தேங்க்யூம்மா.
இன்னொரு கேள்வி போகலாமா, முடிச்சுக்கலாமா? போகலாமா? இன்னொரு பரிசு வாங்குறதுக்கே ரெடியாக இருக்காங்க. ஓகே அம்மா, நீங்கள் உட்காருங்க. ஏன்னா உட்காந்தா தான் நீங்கள் நல்லா பதில் சொல்கிறீங்க. ஈஸியான பதில் தான். ஆனால் ஃபோன் பார்க்கக்கூடாது, யார் கூகுள் பார்த்து சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபோனை பார்த்துட்டீங்கன்னா பக்கத்து இடத்துக்காரங்க இவங்க ஃபோன் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடையாது, நிச்சயமாக அவங்களுக்கு பரிசு உண்டு. அதனால் நீங்கள் இருக்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோனை பார்க்குறாங்களா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு உண்டு. இந்த பரதம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பேருக்கு பெயர் காரணம், அது எப்படி, விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. சொல்லுங்க. இப்போ இந்த பக்கம் யாரோ சொன்னாங்களே, நீங்கள் ஏற்கனவே ப்ரைஸ் வாங்கிட்டீங்கல்ல? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சோ? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே டக்குன்னு உடனே சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். எஸ், கரெக்ட், 100% கரெக்டு. இருந்தாலும் அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது முறை தான். அதனால் அக்கா பாரதி அக்கா கையால் அந்த சிறப்பு பரிசை கொடுத்துடலாம். இதோ இருக்குண்ணா, வச்சுக்கோ. பாரதி அக்காவை பற்றி சொல்லணுன்ற ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் பஞ்சமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாரதி அக்கா பேரை சொன்னாலே அவங்க தந்தையாருடைய வழித்தோன்றல் வில்லுப்பாட்டு ஆறுமுக ஐயாவுடைய புதல்வின்றப்போ அது நாளாக சிறுவனாக இருக்கப்போ இருந்து டிவியில் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ ரொம்ப ஒரு சந்தோஷம். வாங்கம்மா. ஓகே, நான் இதை விட்டால் நான் பாட்டு இன்னும் ஒரு மணி நேரம் மைக் எடுத்துக்கிட்டுலாம் அந்த பேசின கதெல்லாம் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுறேன். இருந்தாலும் ஃபைனல், இன்றைக்கி ஒருத்தருடைய பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் கிரிக்கெட் வீரர் யார்? அடேங்கப்பா, என்ன அருமை, சொன்ன உடனே தோனி அப்படியே ஒட்டு மொத்தமாக வருது. அதனால் இதை வந்து யாருக்குன்னு பரிசு கொடுக்க முடியாது இல்லையா, ஒரே டைமில் ஒரு 25 பேர் சொல்லிட்டீங்க. அதனால் சுதந்திர போராட்டத்துக்காக விடுதலைக்கு பாடுபட்ட வீரரும் இன்னைக்கு பிறந்திருக்கார். அவர் பேர் என்ன? என்னங்க சவுண்டை காணோம்? தோனின்றது மட்டும் பயங்கரமாக வந்தது. இல்லை, வாவு சிதம்பரனார் இல்லை. வேற இன்னும் ஒரு 3 பேர், நீங்கள் யாராவது சொல்லுங்கள் டக்குன்னு. இல்லை சார், வந்துடுங்க சார், வாங்க சார். சார் அவர் பக்கத்தில் யார் இருக்கா முதல்ல? சார் அவர் மொபைல் பார்த்தாரா? ரைட், அப்போ வந்துடுங்க கண்டிப்பாக. கரெக்ட் சார். இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த தினம். கடைசியாக இந்த சிறப்பு பரிசை வந்து அம்மையார் ராதா சைலஜாவுடைய தங்கை அவங்களுடைய பொற்கரங்களால் இந்த சிறப்பு பரிசை கொடுக்கலாம். ராதா பார்த்தோம்னா எனக்கு சைலஜாவை பார்க்குற அந்த இடத்துலையே இருக்குது. அந்தளவுக்கு கூட இருந்து பிள்ளைங்களுக்கு பிரகதீஷ்க்கும் நிதிஷுக்கும் வழிகாட்டி அற்புதமாக இந்த இதையும் சிவநாட்டியாலயம் நிர்வகித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு இனிமையான தருணம் இதில் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கலைமகள், திருமகள், மலைமகள் அந்த 3 தெய்வங்களுமே கீழே வந்து ஆடின மாதிரி இருந்தது. அந்த குழந்தைங்களுடைய நாட்டியம் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட ஒரு சோர்வே காணலை. பாவம் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. என்னென்னா, சரி இந்த நகைக்கடைக்காரனுக்கும் நாட்டியத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முதிரைகள் போட்டது,
டெம்பிள் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டிய இது வச்சது கொடுத்தோம்னா அது ஒரு தனி பெண்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, வரவேற்பு இருக்குது. அதனால் எனக்கும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வேற இல்லை. மற்றபடி இந்த அரங்கேற்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பங்கேற்று பார்த்து ரசித்து மகிழ்ந்த அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த பிரகதீஷுக்கும் சிவ நாட்டியாலயா குழுவினருக்கும் மேடையில் வீட்டிற்கும் விற்பனர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலுமே இவங்க எல்லாமே புலமை பெற்றவங்க. அவங்க பக்கத்தில் அமர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பை எப்போதுமே வாரி வழங்கும் குணம் கொண்டவர் லயன் எஸ் சாந்தகுமார் அவர்கள் இப்போது பிரகதீஷுக்கும் சிறப்பு செய்கின்றார், அன்பு வழங்குகிறார். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்குமே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பு பரிசினை வழங்கி மகிழ்கிறார் திருவாளர் சாந்தகுமார் அவர்கள். நன்றி. வில்லுப்பாட்டு என்றாலே சுப்பு ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் புகழ் பெற்றவர். அவருடைய புகழை, அவருடைய திறனை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கும் ஆற்றல் வாய்ந்த ஒரு மகள். வில்லுப்பாட்டில் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி கலை மாமணி பட்டம் பெற்றிருக்கும் திருமகள் திருமதி பாரதி திருமகன். அவருடைய உரை எப்போதுமே சிறப்புரையாக இருக்கும். வாழ்த்துரை வழங்க வாருங்கள் அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். நிலையில் உயர்ந்த மனிதர் எங்கள் அன்புமிகு அண்ணாச்சி, தாயுள்ளம் சிறந்த தாய் பக்தர், இடத்திற்கு வந்தாலே சந்தோஷம் தரக்கூடிய நிலையில் உயர்ந்த மனிதர் அண்ணாச்சி அவர்களுக்கு நமஸ்காரம், வணக்கம். விலையில் உயர்ந்த மனிதர் சொல்லாமலே புரிகிறது. தங்கமான மனிதர். தங்கம் நிறைய பேர் விற்கலாம், ஆனால் உள்ளத்தில் தங்கம் இருப்பது சற்று அரிது. சாந்தகுமார் என்பதா சவரன்குமார் என்பதா? அந்த அளவுக்கு பணிவும் பாசமும் அறிவும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு சகோதரர் சாந்தகுமார் அவருக்கும், நிலை சொன்ன விலை சொன்ன கலையில் உயர்ந்த என் கணவர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்களுக்கும், இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஜோடியாக பார்க்குறீங்கன்னா அதுக்கு மூல காரணம் எங்கள் அப்பா அம்மா. அதே மாதிரி இன்னும் 2 மூல காரணம் உண்டு. ஒன்று வாரியார் சுவாமி, இன்னொன்று அண்ணாச்சி. எங்கள் திருமணத்தை உடனிருந்து நடத்திய அன்பு உள்ளம். இன்னைக்கு நேற்றுல என்னை 7 வயசுலேருந்து அவருக்கு தெரியும். சரியாக நான் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டு ஆமாம் போடுற மாப்பிள்ளையை பிடிச்சி கொடுத்ததே அவர் தான். அப்படின்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எஸ்ஆர்எம்ல இவருக்கு 10,000 பேர் ஆமாம் போடுவாங்க. ஆனால் இந்த வில்லிசையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உறுதுணையாக திருக்குறளில் ஒரு வரியாக இருக்கும் என் கணவனார் அவர்களுக்கும் இந்த பணிவை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கி நான் ஒரு 10 நிமிஷம் சரியாக இருக்கும்ல ராதா? அதாவது சில கலைகள் எப்படின்னா எண்ணிக்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் எண்ணத்தில் வளருமா என்றால் சிவநாட்டியாலயா நடனப்பள்ளி மட்டும்தான் எண்ணத்திலும் வளர்ந்து எண்ணிக்கையிலும் வளர்ந்து அழகான அரங்கேற்றத்தை செய்து வருகிறார்கள். இதுக்கு அத்தனைக்கும் மூல காரணம் யார் தெரியுமா? இங்கே இருக்கிற ஷைலஜா அண்ட் வெங்கடேசன். அவங்க இல்லைன்னா நினைக்கிறீங்க? எங்கள் மேலே அவ்வளோ அன்பு சார். சிவராத்திரினா வளசரவாக்கம் கோவிலில்
எத்தனை அன்புள்ளங்களை கூட்டி ஒரு சபாவாலும் முடியாது, ஒரு ஆலயத்தாலும் முயற்சி செய்தால்தான் முடியும். ஆனால் அந்த அகத்தீஸ்வர ஆலயத்துக்குள்ளே காண முடியாத கூட்டத்தை கூட்டி எங்கள் சிவமணி அண்ணா வந்து வாசிப்பார். அப்பாவோட வில்லுப்பாட்டு, எங்களோட நிகழ்ச்சி, எல்லாத்தையும் கூட்டத்தை கூட்டி அன்போடு நடத்திய அந்த ஷைலஜா வெங்கடேசன் என்று இல்லையே என்ற கவலை எனக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அத்தனையையும் இப்போ இதுக்கு நீங்கள் கிளாப்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன் தெரியுமா? அன்னையையும் தந்தையையும் பாராட்டிய வர்ணத்தை ரசித்த உங்கள் கைகளால் இந்த பிரகதீஷுக்கும் நிதீஸ்வருக்கும் நீங்கள் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும். இருக்காது சார். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் நிகழ்ச்சியை பற்றி, கலையை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். ஆனால் எதனால் இது நடக்கிறது அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ஏதோ செஞ்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு MBA படித்து வெளிநாடு போனாரோ, நிதீஸ்வர் இன்னொன்று படித்து எங்கேயாவது வெளிநாடு போயிட்டாலோ, ராதாமா தன்னுடைய பரமசிவமும் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, இந்த கலை நிகழ்ச்சியும் இந்த கலைஞர்களையும் இந்த 3 முத்துக்களையும் எங்கள் சாந்தகுமார் அண்ணா சொன்ன மாதிரி அந்த 3க்கு அழகான உதாரணம் சொன்னார். நான் சொல்கிறேன், இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழே வந்து ஆடின மாதிரி இந்த 3 குழந்தைகளும் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப அழகான நடனம். இதுக்கு நீங்கள் இந்த 4 பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லியே ஆகணும். காரணம், கலையை வளர்ப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. கலைஞர்கள் நாங்கள் ரெடி சார், மக்களும் நீங்கள் ரெடி சார். ஏற்றி வைப்பவர் யார்? சொல்லிக் கொடுக்கும் குருக்கள் தான். நான் எங்கள் ஹஸ்பண்ட்ட கேட்பேன், ரொம்ப அழகாக கேட்பேன், உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை சொல்லட்டுமா? எனக்கு டான்ஸில் தீராத காதல் உண்டு. எங்கள் ஹஸ்பண்ட் வில்லுப்பாட்டுக்கு மிகச்சிறந்த ரசிகர். ஆனால் நான் ஆட தெரியாமல் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சா கூட அது அழகாக குழந்தைத்தனத்தை ரசிப்பார். எனக்கு அந்த காலத்தில் இன்னைக்கு கிருஷ்ணவேணி போல, அன்று ஷைலஜா போல ஒரு நல்ல குரு கிடைக்கவில்லை. நாட்டியத்தில் வரணும்னு நான் நினச்சேன், ஆனால் எனக்கு அந்த குரு கிடைக்கல. ஆனால் குரு கிடைத்திருந்தால் இன்றைக்கு சொல்கிறேன், நான் நாட்டியத்தில் தான் வந்திருப்பேன். அவ்வளவு ஆசை உண்டு எனக்கு நாட்டியத்தில். ஆனாலும் இயல் இசை நாடகம் சார்ந்த வில்லுக்குள்ளே வந்தபோது எல்லாமாக சேர்ந்து அந்த கலையை சொல்லுவது மட்டுமல்ல, எந்த கலை எங்கு நடந்தாலும் வாழ்த்தும் மனதை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாக, பாசமாக, பரமாச்சாரியால் ஆசீர்வாதத்தோடு இதே ராணி சீதை காலில் 7 வயசுலேருந்து நான் பாடியிருக்கேன். இன்றைக்கும் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் வாழ்த்தும் மனம்தான். இன்னைக்கு 3 குழந்தைகள் முத்தமிழ் போல அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். செல்வி ஜோஷிகா, செல்வி கனிஷ்கா, செல்வி பிரியங்கா. இவங்களை நான் 2வதாக பாராட்டுறேன். முதல்ல யாரை தெரியுமா பாராட்டுறேன்? அவங்க ஒரு வர்ணத்தில் ஆடினாங்கல்ல, அன்னையை போல் யார் அமுதூட்டுவார், அன்னையை போல் யார் தாளாட்டுவார். ஒன்று நினைக்கிறேன் சார், நான் அதைத்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மேடையில் நாங்கள் பாடும்போது பாவமாக பாடணும், மேடையில் பேசும்போது பாவமாக பேசணும், மேடையில் ஒரு நல்ல கருத்து சொல்லும்போதும் பாவமாக சொல்லணும். ஒன்று நினச்சி பாருங்கள், அத்தனை குழந்தைக்கும் 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தாய் எப்படி தாளாட்டுவாள் என்று தெரிய வாய்ப்பில்லை, ஒரு தாய் எப்படி பாலூட்டுவாள் என்று தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் 3 குழந்தைகளும் ஒரு தாய் போல பாவம் செய்து இந்த பரதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த கேரக்டராக அவங்க மாறிட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போவே கிருஷ்ணவேணி சக்ஸஸ், ராதா சக்ஸஸ், பரமசிவம் சார் சக்ஸஸ், பிரகதீஷ் சக்ஸஸ், நிதீஸ்வரும் சக்ஸஸ். ஆக பாவம், ராகம், தாளம். அண்ணா கேட்டார் சாந்தகுமார் அண்ணா, அந்த கேள்விக்கு அழகான பதில் பாவம், ராகம், தாளம். இன்னொன்று, இதையெல்லாம் கண்டுபிடித்த பரதமுனி ஒரு சாஸ்திரம் படைத்தார் அல்லவா, அந்த சாஸ்திரம்தான் இத்தனை நேரம் நீங்கள் பார்த்த நிகழ்ச்சி. அதனால் அந்த 3 பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். சார், இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அப்பா தான் முதல் காரணம். தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை, வர்ணத்தில் வந்தது. தந்தை வில் மிக்கதோர் மந்திரமில்லை, எனக்கு என் தந்தை தந்தது. வில்லுக்குள் சொல்லை ஏற்றி வைத்து கொடுத்தார்கள், அதை ஊட்டி வளர்த்தார் என் தந்தை, என்னுடைய கணவனார். வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே 2, எப்போவே சொல்லிடுறேன், ஜோஷிகாவுக்கும் கனிஷ்காவுக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். +2ல் ஒரு பிரேக், 10th ஒரு பிரேக், இன்ஜினியரிங் ஒரு பிரேக், வெளிநாட்டுக்கு போகிறேன்னு ஒரு பிரேக். தயவுசெய்து நோ பிரேக். நீங்கள்லாம் எதுக்கு பிறந்தவங்கன்னா நடனத்தில் ரெக்கார்ட் பிரேக் பண்ண பிறந்தவர்கள். ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும். ஆஹா, ஒரு பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் நடனத்துக்காக தன் வாழ்க்கையவே துறந்தார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது. அப்படி நீங்கள் இருக்கிறீங்களான்னா முடிஞ்ச வரைக்கும் எங்களால்
வில்லிசைக்காக எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, மனசு விட்டு பேசுகிறேன், எத்தனை கேவலம் வந்தாலும் சரி, இன்னொன்று சொல்கிறேன், எத்தனை பெருமைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொண்டு என் தந்தையார் என் தோளில் சுமத்திய வில்லிசையை என் குடும்பத்தோடு ஒழுக்கமாக நடத்தி கொண்டே இருப்பேன் என்று நான் சொல்வதைப் போல அன்பு 3 குழந்தைகளும் சொல்ல வேண்டும். ஜோஷிகா, கனிஷ்கா, பிரியங்கா 3 பேரும் நாட்டியத்தை மெயினாக எடுத்துட்டு, இன்றைக்கி நான் காலையில் ஒரு பெரிய மீட்டிங் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் நாட்டியத்தோடு எப்படி வில்லிசையை கற்றுக் கொடுப்பது என்று, அதற்கான ஒரு மீட்டிங்கில் தான் சேர்மன் சாரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நாட்டியம் சிறந்தது. அதனால் பிரியங்காவின் தாய் தந்தை அசோக்குமார் கண்ணகிக்கும், கனிஷ்காவின் தாய் தந்தை கார்த்திக் ஹசீனா பானுவுக்கும், ஜோஷிகாவின் தாய் தந்தை குரு சுப்பிரமணியம் சுஷ்மிதாவுக்கும் பாராட்டுகின்றேன். இன்னும் 5 நிமிஷம். நடனத்துக்கு என்னெல்லாம் சார் வேணும்? சிரித்த முகம், வளையும் உடம்பு, முகபாவம். அவள் ஒரு தாய் தந்தையை பார்த்து பாடும்போது அந்த குழந்தைங்க தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை, 3 குழந்தைகளும் அந்த பாவம் ரொம்ப டாப், ரொம்ப நல்லா சொன்னாங்க. தெய்வீக சிந்தனை. அடுத்தது சுருத்தி லயத்தோடு பாடுவது. அப்புறம் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் வேர்ட்ஸுக்கு. அடுத்தது குட்டி சமயோஜிதம். இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த ஒரு டான்ஸ் நல்லா இருக்கும். கலைகளில் சிறந்தது நாட்டிய கலைன்னு சும்மாவா சொன்னாங்க? பாடும்போது நீங்கள் எதை வேணால் நினச்சிட்டே பாடலாம், அது பாடகர்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் உட்பட. பேசும்போது என்ன வேணால் நினச்சிட்டே பேசலாம், அது பேச்சு கலைஞர்களுக்கு தெரியும், நான் உட்பட. ஆனால் நாடக கலைஞர்களும் என்ன வேணால் நினச்சிட்டே பேசலாம், நாடகம் உட்பட. ஆனால் நடனம் மட்டும் நடனத்தை நினைக்காம பண்ண முடியாது. டோட்டல் பாடி கான்சன்ட்ரேஷன் அந்த பாட்டுக்குள்ளேயும் சுதிக்குள்ளேயும் லயத்துக்குள்ளேயும் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பதை கற்றுக் கொடுத்த கிருஷ்ணவேணி, கற்றுக் கொடுத்த சைலஜா வெங்கடேசன் அவர்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டு 3 குழந்தைகளும் ரொம்ப அழகாக சூப்பர் கோஆர்டினேஷனோட எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும், எங்கே வளைக்கணுமோ அங்கே வளைக்கணும். இந்த நெளிவு சுழிவுகளை அழகாக செய்த இந்த குழந்தைகள், ஒருத்தர் பத்மா சுப்பிரமணியமாக வரட்டும், ஒருத்தர் வைஜெயந்தி மாலா பாலியா வரட்டும், ஒருத்தர் சித்தா விஸ்வசனா வரட்டும், அப்படி அற்புத குழந்தைகளாக வருவதற்கு நீங்கள் ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்கள். சார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே கவர் போட்டு கொடுக்கறதல்ல, உங்கள் கரகோஷம் தான். அன்பான குழந்தைகளுக்கு நீங்கள் கைதட்டி வாழ்த்துங்கள். அப்பா அம்மாவை வச்சு கடைசியாக ஒரு ஷாட் வச்சிங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, அம்மா 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 அம்மான்னு 10 நிமிஷம் பேசினீங்கன்னா எங்கள் அண்ணாச்சி அழுதுருவார். சந்தனத்தாயை பற்றி ஒரு பெரிய சிலை திறந்து அந்த கோல்டன் பீச்சில் வில்லு பாட்டு எங்கள் அப்பா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நேற்று மேடையில் பார்க்குறவங்க இல்லை நாங்கள். என்னுடைய கணவனார் தாய் மீது பயங்கர பக்தி கொண்டவர், தாய்க்கு அர்ப்பணம் செய்தவர். ஒரு கடித புத்தகத்தை எழுதி அந்த தாய் தந்தை வர்ணத்தை தேர்ந்தெடுத்ததுக்கே சிவநாட்டியாலாவுக்கு நான் ஒரு நமஸ்காரம் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உலகமே நாட்டியம்தான். மரம் அசைகிறது நாட்டியம், கடல் அலை துள்ளுகிறது நாட்டியம், காற்று அலைகிறது நாட்டியம், மலை நிற்கிறதே ஒரு முதிரை, லாஸ்ட்டாக அவங்க நின்னாங்கல்ல, அது ஒரு நாட்டியம். உலகம் சுழல்கிறது, அது ஒரு நாட்டியம். நீர்வீழ்ச்சி நாட்டியம், நதி மூவாகிறது நாட்டியம். இதுக்கு எங்கள் அப்பா ஒரு பாட்டு எழுதுனாங்க. ஆடல் கலைக்கரசன் ஆடாமல் அசையாமல் அரங்கினில் நின்றதேனோ அவன் தமிழின் கலைகள் இன்று வளரும் பெருமை கண்டு தன்னைத்தான் மறந்தானோன்னு. அதே அப்பா இன்னைக்கு இருந்தா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஆடல் கலைக்கரசன் ஆடாமல் அசையாமல் அரங்கினில் நின்றதேனோ அவன் சிவநாட்டியாலயாவின் அற்புத குழந்தைகளின் நடனம் கண்டு தன்னைத்தான் மறந்தானோ என்று எழுதியிருப்பார்கள் என்று சொல்லும் அளவுக்கு 3 வயசு குழந்தை தாங்க மீனாட்சி. குழந்தைகள்னு நினைக்கக்கூடாது. 3 வயசு குழந்தை தான் மீனாட்சி. குமரகுருவர் 3 வயசு, 3 வயசு ஞான சம்பந்தர். முன்னெல்லாம் ஞானம் 18 வயசுக்கு மேலே நம்ம கணக்கு பண்ணவே கூடாது. 3 வயசில் ஞான சம்பந்தர், 5 வயசில் பட்டணத்தார், 6 வயசில் ரமண மகரிஷி, 7 வயசில் பரமஹம்சர், 9 வயசில் வள்ளல் பெருமான், 12 வயசில் MS சுப்புலட்சுமி, 15 வயசில் ஆண்டாள் நாச்சியார். இதுக்கப்புறமா வயசு வேணும், வயசே தேவையில்லை. அத்தனை குழந்தைகளும் முத்து போல் ஆடினார்கள். என் அன்பு கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லாமல் நான் இறங்க மாட்டேன். காரணம், இத்தனை வெற்றியும், எத்தனை பேர் இருந்து கேட்டாலும் சரி, இத்தனை வெற்றியும் 3 குழந்தைகளுக்கும் சேரும்,
பேரண்ட்ஸுக்கும் சேரும், சிவநாட்டியாலயா நால்வருக்கும் சேரும், வாழ்த்தும் எங்களுக்கும் சேரும். அதிலும் குறிப்பாக சொல்லிக் கொடுத்த குரு கிருஷ்ணவேணிக்கும் சைலஜாவுக்கும் சேரும். அதிலும் சிறப்பாக பாடிய அனைத்து பின்னால் இருந்திருக்காங்களே அத்தனை ஆர்டிஸ்டுக்கும். சார் வேணுகோபாலன் சார் இந்த தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை என்ற வார்த்தையில் ஒவ்வொரு வாட்டிக்கும் ஒவ்வொரு உருட்டல் கொடுத்தார். அதை நான் ரசித்தேன் சார். சாதாரணம் இல்லை. தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை, அதை கொஞ்சம் இசையோடு கேட்டு ரசிச்சிங்கன்னா தெரியும். நட்டுவாங்கம் ரொம்ப ரொம்ப அழகாக செய்தார்கள். கிருஷ்ணவேணி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. ஓக்கல் வேணுகோபால் சார், இவங்களுக்கு நீங்கள் தான் சார் அற்புதமாக வாசித்தீர்கள். மிருதங்கம் மயிலை ஸ்ரீராம் சார் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா மிரு தங்கம், அதுக்குள்ளே தங்கம் இருக்குது. தங்கமான கைகள், தங்கமான நாதம், தங்கமான குணம், தங்கமான முகம், தங்கமான அனுசரணை. மிருதங்கத்துக்கு ஏற்ற தங்கமே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஃப்ளூட் வித்யாபாணி சார், அவருக்கு ஏன் தெரியுமா பாணி பின்னாடி இருக்குது? அவருடைய வித்தியே ஒரு தனி பாணி, அதனால் அவருக்கு வித்யாபாணி என்ற பெயர். வயலின் சிவகுமார் சார், ஒருத்தரை விட்டுட்டேன்னே நினைக்காதீங்க. அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, நெல்லை ஹரிஹரசுதன். எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறதுனால தான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி பார்க்குறோம் சார். இல்லைன்னா அடிக்கடி பார்த்துருக்கணும்ல எங்கள் வீட்டு பிள்ளைன்னா. ஹரிஹரன் அவ்வளோ அழகாக வாசிச்சார். அதுக்கப்புறம் நடக்கும் குற்றாலமா, நிற்கும் குற்றாலமா, பார்க்கும் குற்றாலமா, மொழி பேசும் குற்றாலமா, ஜோதி பாசு அவர்களின் தமிழைத்தான் சொல்கிறேன். அருமை அருமை. அந்த மனுஷனுக்கு தமிழ் ஏன் தெரியுமா வருது? என்னதான் சூரியனில் பேசினாலும் சந்திரனில் பேசினாலும் எதனால் தமிழ் வருதுன்னு நினச்சிங்கன்னா, உள்ளம் சுத்தமாக இருக்கார். உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது தான் உலகத்தில் என்ன மொழி பேசினாலும் லாங்குவேஜ் வரும். தாய் குழந்தையை பார்த்து கண்ணே ராஜான்னு சொல்லும்போது அவள் என்ன ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எழுதியா பாடுறா? கிடையாது. அப்படியே சொல்லுவா, கண்ணே ராஜா அமுதேன்னு சொல்லுவா. ஏன்னா குழந்தை மேலே மனசு இருக்குது. அப்படி அவருக்கு இந்த நாட்டிய நிகழ்ச்சி மேலே மனசு இருக்கிறதுனால குற்றாலம் போல் தமிழை மேலிருந்து கொட்டுவது போல் கொட்டிய ஜோதி பாசு, காஸ்டியூம் சுந்தரராஜன், தேவி பாலா, அசோக் ஃபோட்டோஸ், மேக்கப்பு, பிரிண்ட்டு, இன்னொன்று ராணி சீதை இடம் மட்டும் கொடுத்தார்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். திடமும் கொடுத்தார்கள், தடமும் கொடுத்தார்கள். ராணி சீதை ஹாலில் இந்த அரங்கேற்றம் நடந்ததால் 3 ராணிகள் இன்றைக்கு மேதைகளாக தெரியும் அளவுக்கு அந்த குழந்தைகளை வளர்க்கணும்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் நினச்சி 12 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு பின் என் கணவர் தான் என்னை கண்டிப்பாக திட்டமாட்டார், அதனால் அவர் பாராட்ட தான் செய்வார். எல்லாரும் சேர்ந்து சிவநாட்டியாலயா நடன பள்ளிக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்கள். அந்த கரகோஷம் விண்ணில் இருக்கும் சைலஜாவுக்கும் வெங்கடேசனுக்கும் கேட்டு, எங்கள் அன்பு அண்ணா வெங்கடேசன் அண்ணா என்னை பார்த்தா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், சைலஜாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். சைலஜாவின் அன்பு அக்கா ராதா பரமசிவம், அந்த ராதா பரமசிவம் நினைக்கலன்னா இந்த வெற்றி இல்லை. பரமசிவம் அண்ணா அமைதி. நான் நினைப்பேங்க, ஒரு குடும்பம்னா 1000 குடும்பம்னா இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். ஆனால் குடும்பம் நான் இப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான். ஏன்னா கூட இருந்து பார்க்குறேன். ஒரு சுதிபேதம் கிடையாது, ஒரு பிளவு கிடையாது, ஒரு பார்வை கிடையாது. அந்த 4 குழந்தைகளும் என் குழந்தைகள் என்று சொல்லி வளர்க்கும் இந்த தாயை ஒரு தாயாக நான் பாராட்டி, மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சிகளை செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் அன்பு சொல்லி, பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லி, 3 குழந்தைகளுக்கும் அன்பு முத்தம் கொடுத்து, குழந்தைகளே நீங்கள் வளருங்கள், பிற்காலத்திலே நீங்கள் பெரிய நாட்டிய தாரகைகளாகி அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி, இதுவரை இந்த வாழ்த்துறையை அன்போடு ரசித்த நீங்கள் கணவன் பாதி மனைவி பாதி அல்லவா? நான் பாதி முடித்திருக்கிறேன், மீதியை கணவன் தொடருவார். நன்றி. வில்லிலிருந்து அம்பு புறப்படுவது போர் இவர் சொல்லிலிருந்து அன்பு புறப்பட்டு வந்தது. அன்பை அழகாய் தமிழாய் வழங்கிய திருமதி கலைமாமணி பாரதி திருமகனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஒரு பலத்த கைத்தறல் மூலமாக வழங்குவோம். இவர் வள்ளுவத்தை போற்றுகின்ற வள்ளல், அன்னைக்கு அருமை சேர்க்கின்ற ஒரு சிறந்த மகன், தன் அண்ணனுக்கு புகழ் சேர்க்கின்ற பிஜேபி குடும்பத்தினுடைய தலைவர். இவர் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் 33 திருவள்ளுவர் சிலை நிறுவியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் ஒரு 19 திருவள்ளுவர் சிலை நிறுவியிருக்கிறார். ஏறத்தாழ 52 திருவள்ளுவர் சிலையை உலகம் முழுவதும் நிறுவியிருக்கின்ற திருக்குறள் மீது நேசம் கொண்ட வள்ளுவரின்
வாசகனாய் இருப்பவர், வள்ளுவத்தின் வழி நடப்பவர், பிஜேபி குழுமத்தினுடைய நிறுவனர் தலைவர், பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா செவாலியே டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் இப்போது தன் அன்பாய் வாழ்த்தை வழங்குவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. அற்புதமான நாட்டிய விழாவிலே என் அருமை மகள் பாரதி பேசிய பேச்சுகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வருது. எங்கள் அன்புக்குரிய வில்லி சவேந்தர் அவளை நினைத்துக் கொள்கின்றேன். இன்று அவர் மகள் மருமகன் இருவரும் அவர் புகழை சேர்த்து கொண்டு வருகின்றார். அவர்களுக்கு நன்றி. இந்த நாட்டிய நாடகத்தை என்ன பார்க்கும் பொழுது என் அருமை மகன் ராஜேஷ், அவனும் ஒரு டான்ஸர். வர்ணம் என்பதை பார்க்கும் பொழுது வர்ணத்தில் எத்தனை ஜாலங்கள்லாம் பண்ணலாம் என்று நாம் பார்த்தோம். மிக அற்புதமாக அருமையான பிள்ளைகள் ஆடினார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நட்டோங்கண்ணி பாடினாரே, என்ன அற்புதமாக பாடினார். அவரும் ஒரு குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். திருமகன் இருக்கின்றாரே, சாதாரண ஆள் இல்லை, திருமகன். அந்த திருமகனை பிடிக்கிறது நம்பட்ட பாடு. அவர்களுக்கும் அருமை மகள் ராதா அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்கள். இன்னும் நாட்டிய நாடு வளர வேண்டும். இந்த பரதக்கலை உலகில் எங்கு சென்றாலும் இதற்கு தனி மதிப்பு. பரதக்கலை பாரத நாட்டின் சொத்து. அதை நாம் உலகமெல்லாம் பரப்பி கொண்டு வருகின்றோம். பிஜேபி சகோதரர்கள் திருவள்ளுவர் சிலை உலகம் எல்லாம் இதுவரை 108 சிலைக்கு மேலே வைத்திருக்கின்றோம். இன்னும் நிறைய வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த அருமையான விழாவில் நான் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அருமை மகள் பாரதி ஒரு பாட்டு பாடுவார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக்கு ஜியமே. இந்த பாட்டு கேட்க சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் போய் தமிழ் சங்கத்தில் பாடுவாங்க. அதை கேட்க போனேன். ஒரு அற்புதமான குடும்பம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் எல்லோருக்கும் மீண்டும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
தான் ஈடுபடுகின்ற அனைத்திலும் வெற்றியை மட்டுமே காணுகின்ற ஒரு சிறந்த மனிதராக மனம் கொண்டவராக விளங்குகின்ற ஐயா டாக்டர் வி. சந்தோஷம் அவர்கள் அன்பை வாழ்த்தாக வழங்கி நம்மை எல்லாம் மகிழ்வித்தார். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் மூலமாக அவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். நிறைவாக வாழ்த்தை வழங்குவதற்கு இவர் வில்லுப்பாட்டில் சுப்பு ஆறுமுகத்துக்கு கிடைத்த மருமகன், ஒரு மகன். மருமகன் என்று சொல்வது கூடுதல், மகன். அவருக்கு இவர் வாய்த்த திருமகன், பாரதிக்கு திருமகன், வில்லுப்பாட்டு ஐயா சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு மருமகன், அவருக்கும் திருமகன் தான். அப்படி பல்வேறு சிறப்புகள் பெற்றவர். நான் பணியாற்றுகின்ற மாநில கல்வியில் டாக்டர் பட்டம் பெற்றவர். அது ஒரு சிறப்பு. ஐயா இவர் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றி இப்பொழுது SRM ராமாபுரம் வளாகத்தினுடைய புல முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருப்பவர். வில்லுப்பாட்டில் அம்மா பாரதிக்கு பக்க துணையாக இருந்து வாழ்க்கையிலும் துணையாக இருப்பவர், வில்லுப்பாட்டிலும் துணையாக இருப்பவர், எப்போதும் அவரோடு இணையாக இருந்து வாழ்க்கையை எப்போதும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த திருமகன் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க அன்போடு. அருமை அண்ணாச்சி, எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, சிவநாட்டியாலயாவின் மிக அற்புதமான அமைப்பை உருவாக்கியுள்ள ராதா அவர்களே, பிரகதீஷ் அவர்களே, நிதிஷ்வர் அவர்களே, அப்படியே தமிழ் அருவியை கொட்டி கொண்டிருக்கிற ஜோதிவாஸ் அவர்களே, நட்டுவாங்கம் கிருஷ்ணவேணி அவர்களே, வேணுகோபால் அவர்களே, அனைத்து கலைஞர் பெருமக்களே, ரசிக பெருமக்களே, முப்பெரும் தேவியராக இங்கே பரிமளித்த 3 ஜோஷிகா, கனிஷ்கா, பிரியங்கா அவர்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் கணித பேராசிரியர், கணக்குவாதியார். இந்த மாதிரி ஒரு 311 நிகழ்ச்சியை இவ்வளவு குழந்தைகளை உருவாக்க முடியும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 311 நிகழ்ச்சி, எத்தனை குழந்தைகள் வந்திருக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஆடின 3 பேர், ஆவரேஜாக 3 பேர் வச்சாலே கிட்டத்தட்ட 1000 பேர் வந்துடும். ஒரு நாட்டியாலயா பள்ளி 1000 குழந்தைகளை இந்த நாட்டுக்கு நாட்டிய துறையில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. மிக சிறந்த கரகோஷம் கொடுத்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பொதுவாக எல்லாருமே நம்பருக்கு பயப்படுவாங்க. ஆனால் இவங்களுக்கு நம்பர் பயப்படும் போல இருக்குது. இன்னும் எவ்வளோ நம்பர்களை உருவாக்குவாங்கன்னு தெரியாது. அதுக்கு காரணம் தெய்வ திரு தம்பதியர்கள். இந்த தம்பதியர்கள் என்னுடைய மனைவி பாரதி சொன்ன மாதிரி அப்படியே அன்பாக எங்கள் வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட அப்படி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அண்ணாச்சி எப்படி மனதார ஆசீர்வாதம் செய்கிறாரோ ரொம்ப இன்னும் அருமையாக சொன்னார் பாருங்கள். எங்கள் திருமணத்தை முழு நாள் கூடவே இருந்து எங்கள் திருமணத்தை நடத்திய அண்ணாச்சி எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த குழந்தைகளுக்கு அமைந்த இந்த சூழல் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பிரகதீஷுக்கும் ராதாவுக்கும் மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இப்படி ஒரு அமையாது, இப்படி ஒரு சுகம் அமையாது. அற்புதமான ரசிகர், நான் மிகச்சிறந்த ரசிகன். ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா, நான் கணக்காசிரியர் என்னாச்சு, நான் இந்த பிள்ளைங்கக்கிட்ட சென்டம் வாங்கினா தான் என் வாய் லைட்டாக பாராட்டும், இல்லைன்னா நான் பாராட்டவே மாட்டேன். அப்படி ஒரு குணத்தை, பாராட்டுற குணத்தை எனக்கு மாற்றந்து யார் தெரியுங்களா, உங்கள் நண்பர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தான் என் குணத்தையே மாற்றினார். ஏன்னா அந்த வில்லுப்பாட்டு என்னை மாற்றியது. அவர் மனசார பாராட்டுவார். ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாருன்னா அந்த 10 நிமிஷத்தில் அவர் என்னென்ன நிகழ்ச்சி வந்துடும், என்னென்ன விஷயத்தை அவர் கிரகிக்கிறாரோ உடனே நிகழ்ச்சியில் மனசார பாராட்டுவார். இந்த குணம் என் ரத்தத்தில் ஏறி போச்சு. பாராட்டாத ஒரு கணக்காசிரியர் இன்றைக்கி இந்த 3 குழந்தைகளை பாராட்டுறதுக்கு ஒரு ஆளை அமைஞ்சதுன்னா அது காரணம் வில்லுப்பாட்டு. கலைக்கு இந்த சக்தி உண்டு, ஒவ்வொரு கலைக்கும் இந்த சக்தி உண்டு. பாரதி சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் இன்னைக்கு அரங்கேற்றம் என்பது என்ன தெரியுங்களா, முதல் படி உருவாக்குறதே கஷ்டம் நாட்டியத்தில். அதை இவங்க உருவாக்கிட்டாங்க. ராதாவும் கிருஷ்ணவேணியும் கலைஞர்களும் சேர்ந்து உருவாக்கிட்டாங்க.
அப்படி உருவாக்கின முதல் படி அடுத்தடுத்த படிக்கட்டு போய் நீங்கள் உச்ச நிலையை தொடுவதற்கு இன்றைக்கு இத்தனை பேர் வாழ்த்துறாங்கன்னா இந்த வாழ்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். இந்த அரங்கத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த அரங்கத்தில் என்னுடைய மாமா கலைமாமணி கவிஞர் சுப்புவார்மன் கிட்டத்தட்ட ஒரு 500 நிகழ்ச்சி பண்ணியிருப்பார். உலக புகழ் அடைஞ்சார். இந்த அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதனால்தான் பிரகதீஷ் வந்து அந்த அரங்க மேலாளரை பாராட்டணும்னு நினைக்கிறார். காரணம், இந்த அரங்கம் இது வந்து ஒரு அற்புதமான அரங்கம். பல கலைஞர்களை பல திறமசாலிகளை உருவாக்கிய இடம் இது. அவர் வந்து பத்மஸ்ரீ வரைக்கும் கொண்டு போனார் அந்த கலையை. நீங்கள் எல்லாரும் நாளைக்கு உச்சநிலை அடைந்து இந்த நாட்டினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ அளவுக்கு போக முடியும். அண்ணாச்சி வந்து இந்த ஒரு அரங்கத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லட்டுங்களா? இன்றைக்கி இந்த வயசில் அண்ணாச்சி பாடுறாரு. இந்த அரங்கத்தில் அவர் இதே மாதிரி பக்கவாதிய கலைஞர்களை வச்சு எத்தனை கர்நாடக சங்கீத நிகழ்ச்சி பண்ணியிருக்கார், மறக்க முடியுமா அண்ணாச்சி? ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி அவ்வளோ மக்களையும் கூப்பிட்டு அண்ணாச்சி இங்கே கர்நாடக சங்கீத கச்சேரி பண்ணியிருக்கார். இது பல பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நாங்கள் அது முதல் ரோவில் அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து நான் ரசித்தது உண்டு. காரணம், இந்த அரங்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு, இந்த நாட்டியாலயக்கு ஒரு பெருமை உண்டு. இந்த கலைஞர்கள் கூட வாசித்த கலைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளோ மேதைகள், எப்பேற்பட்ட மேதைகள் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சாங்கன்றீங்க. இதெல்லாம் சும்மா அமையாது, தெய்வ அருள் இருந்தால்தான் அமையும். அப்படிப்பட்ட மிக சிறந்த கலைஞர்கள் எங்கள் நிகழ்ச்சியில் அத்தனை கலைஞர் ஸ்ரீராமா இருக்கட்டும், ஹரிஹரசுதனா இருக்கட்டும், வேணுகோபாலா இருக்கட்டும், நம்முடைய வித்யாபாணியாக இருக்கட்டும், எல்லாம் மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த கலைஞர்களுக்கு தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா இந்த அரங்கத்துக்குள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு கான மழை பொழிஞ்சுது. வேணுகோபாலுடைய தமிழ் இருக்க பாருங்கள், உங்கள் தமிழுக்கு மிகச்சிறந்த வணக்கம். என்ன அற்புதமான அதாவது இன்றைக்கி சீர்காழி இருந்திருந்தாருன்னா அவர் அவ்வளோ பாராட்டுவார். ஏன்னா அடுத்த சீர்காழி மாதிரி உங்கள் வாய்ஸ் இருந்தது. இதெல்லாம் அமையாது. இந்த குழந்தைகளுக்கு அமைந்த ஆசீர்வாதம் இதில் பெஸ்ட்டு. இந்த சீன்லேயே, இந்த குழந்தைகள் நாட்டிய சீன்லேயே ஒரு அற்புதமான ஒரு டைரக்ஷன் டச் என்ன தெரியுங்களா? அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அப்பா அம்மாங்க வந்து கூட நின்னாங்க பாருங்க, அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் நீங்கள். இந்த டச், இந்த டைரக்டோரியல் டச்செல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. என்ன அழகான சீன் அது. கரெக்டாக அப்பா அம்மா வந்து அப்படி நின்னாங்க. அது காரணம் குரு அமையணும். குரு அமையிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி அப்புறம் குழந்தைகிட்ட ஒரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட நான் மனதார பாராட்டுறேன். நீங்கள் இந்த வர்ணமாக இருக்கட்டும், சுரஜதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு அசைவும் நீங்கள் வந்து 3 பேரும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஜோஷிகாவாக இருக்கட்டும், கனிஷ்காவாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், இதை விட இது டாப்பு, அதை விட இது டாப்புன்னு யாரையுமே சொல்ல முடியாது. 3 அவ்வளோ ஈக்குவலாக இருந்தது. ஏன்னா வாத்தியார் இல்லையா, வாத்தியார் கண்ணோட்டம்னு இந்த ஈக்குவலாக ஆடுவதுன்றது ட்ரைனிங், சாதாரண ட்ரைனிங் கிடையாது. அவ்வளோ நேரம் சுரஜதியை ஒவ்வொரு அசையும் வச்சு கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து ஒரு முத்திரையோட ஒரு 3 பேரும் ஒரு முத்திரையோடு முடிப்பாங்க. அது ஃபோட்டோகிராஃபர் அப்படியே அலையிறாரு, எந்த சீன்லேயும் ஃபோட்டோ எடுக்கணும்னு. அப்படி ஒரு சீனோடு முடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கலையின் உச்சத்தை தொடக்கூடிய நிலை. அவர்கள் அந்த கலைக்குள் போய்விட்டார்கள். ஒவ்வொரு விஷயமும் இது எப்படி முடிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு டச்சு, அந்த இன்வால்மெண்ட் இல்லைன்னா வராது. இந்த வகையில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், நான் ஆசிரியனாக இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு மாணவர்களை உருவாக்குவது மிக சிரமம். 7000 பிள்ளைங்க என்கிட்ட இப்போ ராமாபுரத்தில் என்னுடைய கீழே இருக்காங்க. ஒவ்வொரு மாணவர் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பிரகதீஷோட தம்பி நிதிஷ் இப்போ என் ஸ்டூடெண்ட், அங்கே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. பார்க்கும்போதெல்லாம் ஆனால் ரொம்ப பணிவான ஸ்டூடெண்ட்டுமா, எல்லா ஆசிரியர்களுக்கும் நிதிஷை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு காரணம் என்னென்னா கலை கொண்டு வந்துடும். இந்த பிள்ளைங்கக்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது, சொல்லி கொடுத்ததை கிரகித்து எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை அவ்வளவு நேரம் சிறப்பாக செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்கக்கிட்ட கொண்டு வர்றது கஷ்டம். அந்த சிறப்பு இந்த 3 பிள்ளைங்கக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி மாணவர்கள் பற்றி ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ நான் வகுப்பு நடத்துகிறேன்னு வச்சுங்க, கடைசியில் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, ஏய் அவனை எழுப்புடா அப்படின்னு சொன்னால் எழுப்ப வேண்டியது தானே அவன் வேலை. அவன் எழுப்பும்போது என்ன சொல்கிறான் தெரியுங்களா? தூங்க வைக்கிறது இவர், எழுப்புறது மட்டும் நானுன்றான். இப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் குருவை குருவாக கொண்டு ஸ்ரீ குருபியோ நமகன்னு வணங்கி
அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கிரகிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்ப்பது அரிது. அதனால் இந்த 3 குழந்தைகளையும் ஆசிரியராக நான் சிறந்த முறையில் வணங்குகிறேன். இந்த குணம் வேணும், இந்த குணம் பிள்ளைங்கக்கிட்ட வரணும். சொல்லுவதை உடனே கேட்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான காலையில் கல்லூரிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம ஆசிரியர் போகிறோன்னா எல்லா குழந்தைகளும் வணங்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 100 குழந்தைங்க 100 பிள்ளைங்க முன்னாடி போகுதுன்னு வச்சிங்களேன், ஒரு 5-6 குட் மார்னிங் சொல்லும். ஒரு 20-30 ஐயோ இந்த ஆளை பார்த்தா விஷ் பண்ணமேன்னு நகர்ந்துடும். ஒரு சிலது அப்படியே மருந்து குடிச்சா மாதிரி பார்க்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குணங்கள் உள்ள பிள்ளைகள் மத்தியில் குருவை வணங்கி குருக்கிட்ட விஷயத்தை அவ்வளவும் கிரகித்து மக்களுக்கு ரசிப்போடு கொடுக்கக்கூடிய உணர்வுள்ள பிள்ளைகள் மிக அரிது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற அந்த பெற்றோர்களை நான் வணங்குகிறேன். இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கிய ஆசிரியர்களை நான் வணங்குகிறேன். மொத்தத்தில் இந்த குழந்தைகள் மிகச்சிறந்த நிலையை அடைய வேண்டும். அன்று நம்முடைய சைலஜாவும் வெங்கடேசனும் கொடுத்த கடமையை மிக சிறப்பாக செய்யக்கூடிய நாட்டியாலய நாளைய அதிபர்கள், இன்றைய அன்பர்கள், நீங்கள் மிக சிறந்த முறையில் இந்த 311 511 ஆக வேண்டும், 1011 ஆக வேண்டும், இது கூடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு ஆசிரியருக்கே உரிய மகத்துவத்தோடு, ஒரு பேராசிரியருக்கே உரிய பெருந்தன்மையோடு சிறப்பாக அன்பையும் வாழ்த்தையும் வழங்கி நமக்கெல்லாம் இன்பம் சேர்த்திருக்கின்ற ஐயா திருமகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் பலத்த கைத்தட்டல் மூலமாக வழங்குவோம். வாழ்த்துறை வழங்கிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து இசை நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு குழுப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். அனைவரும் இணைந்து இப்போது உங்கள் வருகையே எங்கள் நினைவுகளுக்கு பதிவாக இருந்தாலும் உங்களோடு இணைந்து படம் எடுப்பது எங்கள் நினைவை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்தும்.
சிவ நாட்டியாலய நடனப்பள்ளி பெருமையுடன் வழங்கும் 311வது பரதநாட்டிய அரங்கேற்றம் வெகு சீரோடும் சிறப்போடும் களம் கண்டு களை கட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்து வருகின்ற நடனம் இது தனி நடனமாக வருகிறது. இந்த நடனத்தை வழங்குவதற்காக செல்வி கனிஷ்க வர்தினி